பெருமாள் மணி, இப்போ நம்ம வந்து ரொம்ப எளிமையாக இந்த கணக்குகளை புரியுறதுக்காகன்றது, இப்போ 4 முனை போட்டி எதிர்ப்பு வாக்குகள்லாம் சிதறுது, விஜய் தனியாக தான் நிற்கிறார், அதிமுகவோடலாம் போகலை. ஸோ திமுகவுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட் பொசிஷன், 4 முனை போட்டின்றதுனால விஜய் எவ்வளவுக்கு எவ்வளோ ஏறுறாரோ திமுகவுக்கு அட்வான்டேஜ், இது ஒரு தியரியாக சொல்லப்படுது. ஆனால் திரு மணி அவர்கள் சொல்வது வந்து அவர் யார் வாக்கை உடைக்கிறாருன்றது நமக்கு தெரியாது. பல இடங்களில் 300 வாக்குகளில் ஜெயிச்சாங்க, 400 வாக்குகள்ல எல்லாம் ஜெயிச்சாங்கன்றதுனால இது வந்து யாருக்கு இருக்க போறாங்கன்னு தெரியல. திமுகவுக்கே கூட இது ஒரு தலைவலியா போகுன்ற ஒரு பாயிண்ட். ரவீந்திரன் துரைசாமி அப்படி இல்லை. இப்போ இந்த போட்டியில சீமான் அவர்களுக்கு அட்வான்டேஜ்ன்றது. நீங்க விஜய் அவர்களின் சாத்தியங்களை நீங்க எதை பாக்குறீங்க? ஹாப்பி பர்த்டே புதிய தலைமுறை. தேங்க்யூ. என்னை போன்றவர்களுக்கு நேரலை வாய்ப்புகளின் விவாத வாய்ப்புகளின் வழியாக ஒரு கதாநாயக அந்தஸ்தை உருவாக்கி கொடுத்ததற்காக முதல் வாய்ப்பு தலைமுறை தான் கொடுத்துச்சு. நன்றி. இந்த நிச்சயமா விஜய் வந்து 2026 தேர்தலில் ஒன்று முதலாவது இடத்தில் வருவார் அல்லது 2வது இடத்தில் வருவார். முதல் இடம்னா வெற்றி. அவர் ஒன்று முதலமைச்சராக அமர்வார் அல்லது எதிர்க்கட்சி தலைவராக வருவார். 3வது இடத்தில் யார்? நீங்க வந்து இன்னொரு அணுகுண்டையே வீசி. 26 தேர்தல் அன்னைக்கு இங்க இருப்பேன்ல, ஏதோ ஒரு டைம்ல என்ன கூப்பிடுவீங்கல்ல. கட்டாயம் அதுதான் மதுரை சொல்லுது. மதுரை வேற என்ன சொல்லுது? முதல்வர் அல்லது எதிர்க்கட்சி தலைவர். அந்த இடத்தை அவர் நெருங்கிட்டாரு. 3வது இடம் யாருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வியை தவிர, அவரு வந்து 3வது இடத்துக்கான ஒரு பிளேயரா விக்கிரவாண்டி வீசாலையில நடந்த கூட்டத்துக்கு பிறகு இவர் ஒரு 3வது சக்தியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு பெருவாரியான வாக்குகளை பெறுவார்கள். அப்ப வந்து 5% நாங்க 10, நான் சொன்னேன் 20% அப்படின்னு சொன்னேன். இப்ப ஒரு விளக்கம் கொடுங்க. இப்ப நீங்க முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் இந்த 2ல ஏதோ ஒரு இடத்துல வருவாருன்னா குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 40% நீங்க தாண்டணும், இல்ல 37% கூட வைங்க. அந்த 37% தாண்டணும் அப்படின்னா இன்னைக்கு அர்த்தமேட்டிக்கா நம்ம காலங்காலமா தேர்தலை பாக்குறப்ப அந்தந்த கட்சிகளுக்குன்னு இருக்கிற ஓட்டு வங்கி இருக்குல்ல, அது எப்போதுமே உடையாது. திமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, அதிமுகவுக்கு எல்லாம் இருக்கு. இதை தாண்டி ஒரு 37% வாங்குற சாத்தியங்கள் எங்க இருப்பதா பாக்குறீங்க? இல்ல அதுதான் மதுரை மாநாடு நமக்கு. இப்போ ஐயா மணி ஐயா விட்ட இடத்துல இருந்து நான் தொடர்றேன். என்ன ஐயா என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருடைய வாக்குகளையும் அவர் பிரிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்கல்ல. நான் இதை இன்னும் சொல்றேன், அவருக்கு அக்ராஸ் த செக்ஷன் அக்செப்டன்ஸ் இருக்கு. அக்ராஸ் த செக்ஷன் அக்செப்டன்ஸ் இருக்கு. அந்த அக்செப்டன்ஸ் காரணமாக அவர் எல்லாருடைய வாக்குகளிலும் கை வைக்கிறார். அந்த வாக்குகளை கை வைப்பதற்கான அந்த உரை, அந்த 36 நிமிட உரைங்கிறது ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்தும் அவர் வாக்குகளை எடுப்பதற்கான அப்படி கோடிட்டு காட்டிட்டு போறாரு. இந்த இடம் நான் பேசுறேன், இதை நான் அடுத்து தொட போறேன். ஆனா அவர் என்ன சொல்றாரு, இப்ப ரிங்ல நாங்களும் டிஎம்கேவும் தான் நிக்கிறோம். டிஎம்கேவும் அதை விரும்புது. ஏன்னா அது ஒரு நீண்ட கால தமிழ்நாட்டு அரசியல ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வந்த பிறகு அவர் முன்னெடுக்கிற பல நுட்பமான நகர்வுகளை நீங்க கவனிச்சீங்கன்னா கண்டிப்பா தெரியும். டிஎம்கே விரும்புதுன்றீங்க. அதுல எனக்கு இன்னொரு விளக்கம், கூடுதல் விளக்கம் கொடுங்க. ஒரு முதல்வர் அல்லது எதிர்க்கட்சி தலைவர். அவர் முதல்வர் ஆளுங்கட்சியா தாவேகா வந்துருச்சுன்னா எதிர்க்கட்சியா யாரு இருக்கும்? அதுதான் நான் சொல்றேன். இல்ல அந்த ப்ராபபிலிட்டி பேசிட்டா ஈஸியா இருக்கு. திமுக இருக்க போதா அதிமுக பாஜக? அதாவது ஒரு நேரத்துல ஒரு ஊகம் தான் சொல்ல முடியும். நீங்க வந்து இல்ல மணி, நீங்க சொல்றேன் இல்ல போட்டி களம்னா இல்லங்க சமமா இருக்க போதுங்க. அதிமுக பாஜக அணி வலு. ஒருவேளை விஜய் முதல்வரா வரலாம், அதிமுக பாஜக எதிர்க்கட்சியில வரலாம். இல்ல திமுக எதிர்க்கட்சி, நீங்க யாருக்கு கொடுக்க போறீங்க? யார் ஓட்டு அதிகமா எடுக்கிறாருன்னு தெரியாதுல்ல, யாரை இப்ப 3வது இடத்துக்கு புஷ் பண்ண போறாருன்னு தெரியாதுல்ல. ஆனா ஒரு பிளேயரா வந்துட்டார்ல, ரிங்கில் நிக்கிறார்ல. அவர் என்ன சொல்றாரு, ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு அவர்தான் டிக்ளேர் வார்க்கரை தானே பண்றாரு. நீங்க எப்படி மணி அவர்கள்ட்ட ஒரு புள்ளியில ஒத்து போறீங்க? ஆனா எதிர்க்கட்சிகள் இந்த முறை ரொம்ப பலவீனமா இருக்குன்றதுல இருந்து மாறுபடுறீங்க. நீங்க அதிமுக நான் என்ன சொல்கிறேன் என்றால், அவர்களுக்கு எல்லோருக்கும் கட்டமைப்பு இருக்கிறது. ஆனால் விஜய் இந்த இடத்துல தன்னுடைய பலத்தை படிப்படியாக அதிகரித்து வருகிறார். அவர் மெல்ல வர்றாரு. அவர் விக்கிரவாண்டியிலோட அவருடைய உரைக்கும் அதற்கு பிறகு அவர் கட்சியை கட்டமைத்ததுக்கும் மதுரையில் அவர் ஒரு வார்க்கரை பண்றாரு. நான் வரேன், வந்துட்டேன், டிஎம்கே தான். ஆனா டிஎம்கே தான் இன்றைக்கு புயல் மாதிரி சொல்றீங்க. புயல் ஆழ்ந்த காற்றழுத்தம் அப்படி வலுவடைகிறது. அல்லது ஒரு திரைப்படத்தோட ஒப்பிட்டோம்னா ஒரு இன்டர்வல் பிளாக்கோட மதுரை கூட்டம் முடிஞ்சிருக்கு. அப்படி இயல்பாக பிற வாக்கு வங்கி அப்படின்றது வந்து நமக்கு வந்து திமுக வாக்கு வங்கிக்குள்ள அதுக்குள்ள ஒரு சோசியல் கொலேஷன் இருக்குல்ல. அதெல்லாம் எப்படி ஒரு உரையின் மூலமா உடைச்சு
அதிமுகவில் அப்படிலாம் கொண்டு வந்து சார் செயல்பாடுகள் இருக்குல்ல, நீங்க ஒன்ன பாக்கணுங்க. ராம்ப் வாக் போறாரு, கட்சிக்கார தொண்டன் வந்து அப்படி உற்சாகத்துல அவர் கிட்ட வந்து ஒரு தொண்டன் அப்படி உற்சாகமா வந்து அவர் பக்கத்துல வந்தவொன்னு அவர் கழுத்துல மாலை போட பாக்குறான், துண்டு போட பாக்குறான். ஆனா அப்படியே கட் பண்ணி மேடைக்கு வந்தீங்கன்னா மாவட்ட கழக செயலாளர்கள் அப்படியே அவரை எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு அந்த கிஃப்டை கொடுக்கிறப்போ முன்னேற்ற கழகங்கள்ல எப்படி தலைவர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் ரொம்ப அவர்களுடைய குணமறிந்து முகமறிந்து கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அப்ப அவருக்கு 2 ஃபோர்ஸ் ரெடி ஆயிருச்சு சார். ரசிகரா இருக்கிறவங்க, அதான் நான் சொல்றேன், ரசிகர் பண்ற தலைவர். அதான் நான் சொல்றேன். இல்ல விஜய், ரொம்ப முக்கியமான இடம் உங்களுக்கு தெரியாது இல்ல, ராம்ப்ல ஏறி மேல வர்ற ஒரு தொண்டனும் இருக்கிறான், மரத்துல இருந்து தாவி வாகனத்துல குதிக்கிற ஒரு தொண்டனும் இருக்கிறான். அவர் மேடையில ஏறி வரும்போது 120 மாவட்ட செயலாளர்களை உட்கார வச்சிருந்தாருல, அதுல ஒருத்தர் இப்படி கையை கட்டிட்டே இருப்பாரு. விஜய் வந்து கை கொடுத்தா அப்போ தலைவர் முகம் தெரிந்து பணியாற்றக்கூடிய 2ஆம் கட்ட தளபதிகளும் உருவாயிட்டாங்க. இப்ப கட்சி கட்டமைப்பை உருவாக்கிட்டாரு, ரசிகர் கூட்டம் இருக்குதுன்ற புள்ளியிலிருந்து நீங்க சொல்றீங்க 40% அவரால தேர்தல் எப்படி போகணும் உங்களுக்கு தெரியாதுல்ல. 1% தானே 2016 தேர்தல் மாறிச்சு, அது வித்தியாசம். ஆனா அது 35-34 தானே இருந்தது, இவருக்கு 35 வந்துருமா? சரி, இப்ப ஐயா எம்ஜிஆர் எத்தனை சதவீதத்தை வாங்கி ஜெயிச்சாரு? 3 முறையும் தலா 30க்கு மேல தானே. 30 வாங்கிடுவாருன்னு நம்புறீங்க? ஏங்க என்ன இத இன்னமும் உங்களுக்கு சந்தேகம்? ரவீந்திரன் துரைசாமி இல்ல, நானும் படிப்படியா தானே வரேன். போன தடவை 20ன்னு சொன்னேன். சரி, ஓகே. இல்ல, அது அவர் கருத்து. கூட்டம் கலந்து போச்சு. நான் யார் கருத்தையும் நிராகரிக்கல. இல்ல, அவர் கருத்து சொல்லுறேன். கூட்டம் கலந்து போச்சு. அடுத்து எங்க அண்ணன் சிவாஜி கணேசன் பார்க்க வந்த கூட்டம், கேட்க வந்த கூட்டம் இல்ல. அடுத்து சிவாஜிங்கிற என் கருத்து. 26 நான் என்ன சொல்றேன்னா, அவர் 31% வாக்குகளை பெற்று கூட ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு சந்தேகம் பெருமாள்மணி. அவர் ஏன்னா நிறைய கேள்விகள் விஜய் ஒட்டியே இருக்கிறதுனால அவர் தனிச்சே இதை பெற்ற முடியுமா, இல்ல அவருக்குன்னு ஒரு அணி அமையுமா? ரெடியா இருக்காரு, வருவாங்களான்னு கேக்குறேன். அப்படியே கேக்குறீங்க? அவங்க இன்னும் கதவை திறக்கல சார். தியேட்டர்ல டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கல சார். சார் டிவிக்கே திறந்து பல காலம் ஆச்சு சார். விக்ரவாண்டி அவர் என்ன சொன்னாரு, அது சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். அவர் ஓபன் பண்ணிட்டார் சார். வர கட்சி தான் சஸ்பென்ஸே தவிர அவர் கதவு திறந்தாச்சு. நாம பாருங்க, நம்ம ஒரு ஊடகவியலாளரா திரைக்கு முன்னாடி என்ன நடக்குது, திரைக்கு பின்னாடி என்ன கூட்டணி இருக்குன்றீங்க. கூட்டணிகள் வலுவான கூட்டணி அமையும். ஓகே, நிச்சயமாக ஒரு தீவிரமான மும்முனை போட்டி இருக்கும். அந்த மும்முனை போட்டியில் நிச்சயமாக 1வது அல்லது 2வது இடத்தை ஐயா விஜய் பிடிப்பார். முதல்ல கூட்டணி அமைங்கிறது பார்த்தோம் தான் தெரியும். அவரு கூட்டணி இல்லாம தனியா போனா கூட போவாருங்க. அது வேற. 234 தொகுதியிலே அவரை கேண்டிடேட் போட முடியும். இல்ல போட முடியும். அதுல ஒரே ஒரு கேள்விங்க. எந்த கட்சியும் 234 பேர் இருந்தா 234 கேண்டிடேட்டை போட்டுறலாம். வெற்றின்னு இலக்கா வைக்கிற போதுதான் நமக்கு பல கணக்குகள் இருக்கு. இப்ப நான் அதுக்குள்ளேயே வரல. நீங்க தனித்து கூட அவரால 35% இல்ல, நான் மினிமம் 4 முனை போட்டின்றதுனால 30 கூட வைக்கிறேன். வந்துருன்றீங்க. லைனை கிராஸ் பண்றாரு சார். கிராஸ் பண்ணிடுறாரு. பண்றாரு. ஒரே ஜீவாட்ட போயிட்டு வரேன்.